சாமி மறுபடியும் விஜயாபுரம் போயிடுச்சுப்பா. யாரா விஜயாபுரம்? குறி 1, குறி 2, குறி 3. கருப்பசாமி மறுபடியும் கொடிவேரி வச்சுப்பா. எப்படியாவது கொண்டாந்து சேர்த்திடுப்பா, எப்படியாவது கொண்டாந்து சேர்த்திடணும். அப்படி தானே? அவன் வந்து அப்படியே ஒரு மயக்கத்தில் இருக்கான். மயக்கம்னு என்ன? அதனால் கருப்பசாமி அந்த மயக்கம் தெளிஞ்சிடணும் அப்படின்னா பொருளாதாரம் கொஞ்சம் கட்டையாகணும். பொருளாதாரம் கட்டையாகணும்னு என்ன பண்ணணும்? வேலையை குறைக்கணும். அவனுக்கு வேலையை குறைச்சி கையில் காசு இல்லாமல் பண்ணணும். அப்படி கையில் காசு இல்லாமல் பண்ணினா அந்த மயக்கமெல்லாம் குறைஞ்சிடும். ஆக மொத்தம் உனக்கு சிக்கல் இல்லாமல் உன்னோட இருப்பிடம் கொண்டாந்து சேர்த்துனா போதுமா? போய் காலைல விட்டுவான். நான் சேர்த்து வச்சுறேன் ஓடு. அதே போல் நான் கருப்பசாமி அவன் வேலையும் கூட குறைச்சி வருமானத்தையும் குறைச்சி குடும்பத்தில் நம்ம தப்பு செஞ்சிட்டோம், நம்ம போய் சேர்ந்து வாழ்ந்துடணும் அப்படின்னு சேர்ந்து வாழணும்னு நினச்சி உன்னோட இடத்துக்கு வந்து சேரும்போது அதுலேருந்து வேலையில் பஞ்சம் இல்லாமல் கருப்பசாமி கொடுத்து சண்டை இல்லாமல் குடிக்கிறதையும் நிப்பாட்டி 4 பேருக்கு போல் உனக்கு நல்லபடியாக உனக்கு வாழ வச்சா போதும்ல. கிட்டவா நான் கருப்பசாமி வாழ வச்சு கொடுத்துறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டலும் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடணும். அமாவாசை அடுத்த பௌர்ணமி வர்றதுக்குள்ளே அவனுக்கு அங்கே சிக்கல் உருவாக்கி விட்டுருவேன். சரியா? நீ எதுவுமே கண்டுக்கக்கூடாது, தானாக வந்து சேர்ந்துருவேன். கூட வரம்பு. ஆமாப்பா. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சு என் குதிரை கோயம்புத்தூர் எப்படியாவது கரை ஏறிட மாட்டோமா? அதனால் கருப்பசாமி நாளையிலேருந்து கரையேறதுக்கு உண்டான வழி நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். இன்றைக்கி பௌர்ணமியா, அதனால் கருப்பசாமி நாளையிலேருந்து உனக்கு கரையேறதுக்கு உண்டான வழி நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் 4 பேர் பழைய நிலைமைக்கு எப்படி நம்ம ஒரு வழிக்கு மதித்த மாதிரி இருந்தோமோ அதே நிலைமை வர்ற கார்த்திகை மாதம் உள்ள வந்துடும். சரியா? மொதல் மகனுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன், 2வது உனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன், 3வது நோய் நொடி இல்லாமல் உனக்கு பக்கத்துலேயே ஏற்பாடு பண்ணி நான் கருப்பசாமி நீ எதிர்பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்தா போதுமா? நான் அமைச்சு கொடுக்குறவா. இதை நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிருப்பா. உனக்கு உடம்பு தொந்தரவு முழுசும் சரி பண்ணி கொடுத்துறேன். உனக்கு ஆஸ்பத்திரி செலவு இல்லாமல் உனக்கு சரி பண்ணால் போதும்ல. நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். 2 நாளைக்கு நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளி. உனக்கும் எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு கூடவே வந்துடுறேன். அப்படி வந்தால் போதுமில்லப்பா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பார்த்துட்டு போ. உத்தரவிட்டு துருவா வழக்கடி பத்தில் திருப்பூர் வச்சுப்பேன் குதிரை. திருப்பூர். ஆமாப்பா. அதனால் இதில் வந்து மெக்கானிக் இல்லாமா, அது போக வியாபாரம் பண்ணணுமா வாகனம். இதில் வந்து மெக்கானிக் அப்படித்தாப்பா. அதனால் நான் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு வந்து பணத்தை ஏதாவது ஒரு ரூபத்தில் கருப்பசாமி உனக்கு பணம் சிக்கியிருக்குதா இல்லையா? அதுக்கு உண்டான வாய்ப்பு என் திருவிழா முடிகிறதுக்குள்ளே ஒரு வாய்ப்பு நான் ஓடி போய் பார்த்து ஏதோ ஒரு ரூபத்தில் கண்ணுக்கு சிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வசூல் பண்ணிடலாம். அதே போல் கட்டுற வீடு தடை இல்லாமல் கருப்பசாமி எனக்கு கட்டி கொடுக்கணும். அதே போல் நான் அமைச்சு கொடுத்துறேன். ஆரம்பித்தா கடைசியில் பால் காய்ச்ச வரைக்குமே உனக்கு பொருளாதார பிரச்சனையும் வராது, அதே மாதிரி மேஸ்திரி பிரச்சனையும் வராது. அதில் தடையில்லாமல் கருப்பசாமி நடத்தி கொடுத்தேன். எப்படிப்பா? நான் தான் சொல்லிட்டேன், அதில் எந்த தடையும் வராதுன்ட்டனே. நீ ஆரம்பி, எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பை நான் கூட இருக்கேன். தாராளமாக போடலாம். சரியா? வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. நீ கேட்டது போல் எந்த தடை இல்லாமல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அப்படியா? இப்போ அது எங்கேப்பா இருக்குது? இருக்குது. அந்த இடத்துல கொண்டுட்டு போய் இதை மட்டும் வைக்க முடியுமா? இதை மட்டும் கொண்டுட்டு போய் சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி கொண்டு வைக்கணும். சரியா? நாளைக்கு போனாலும் சரி 3 நாளுக்குள்ளே போயிட்டு வந்துடு. நீ கேட்டது போல் கருப்பசாமி சீக்கிரமாக அடுத்த ஒரு 21 நாள்லேயே நல்ல மார்க்கெட் ரேட்டு வர்ற மாதிரி விற்று கொடுத்துறேன். சரியா? அதிலேருந்து உனக்கு தப்பு தேடி நான் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன். சரியா? இதை மட்டும் 4 அறுத்து போட்டுரும். ஆரம்பிக்கும்போது 4 அறுத்து போட்டுரு. அதே மாதிரி வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. அதில் எந்த தடையில்லாமல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். இதை நீ பாங்க உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க. கடைசி வீடு பால் காய்ச்சி முடிய வரைக்கும் அதை யாரும் கைப்படாமல் வச்சுக்க. பண பிரச்சனையும் வராது, வேலை பிரச்சனையும் வராது. அப்படி இருந்தால் போதும்ல. கொடே வரம்பு. அதனால் அதையெல்லாம் படி ஏற்றி விட்டுறேன். இப்போ வீட்டுக்கு மட்டும்தான் உத்தரவு. அதனால் உன்னை விற்று கொடுத்துறேன், உன்னை கட்டி கொடுத்துறேன். கொடே வரம்பு. சரிப்பா. கருப்பசாமி மறுபடியும் என் குதிரை ஊஞ்சப்பாளையம் வச்சு. யாரா ஊஞ்சப்பாளையம்? எல்லாரும் போய் காலில் விழுப்பா. எல்லாரும் போய் காலில் தான் விளக்க சொன்னேன். ஒரே குடும்பம் 2 குடும்பம் நான் கேட்கல. போய் காலில் விட்டுவான்.
அதனால் கருப்பசாமி ஓடி போய் நான் உன்னோட குதிரையில் போய் பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு வந்ததில் தொழில் எந்த தடை இல்லாமல் நடக்கணுமா. அதனால் இன்னும் ஒரு 3 நாள் மட்டும் பொறுத்துக்க. 4வது நாள்லேருந்து உனக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தொழிலில் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். சரியா? வேறு என்ன வேணும்? அப்புறம் வேறு அது வேணுமா வேணாமா? இல்லை, நீ ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க. நீ சொல்லு, நான் 2வது நான் சொல்கிறேன். சரி, நீ சொல்லுப்பா. அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. நீ தான் நீ அவனை கேட்க சொல்லிட்டீல, அதனால் நீ சொல்லு. வேணும் வேணாம் இதைத்தான் சொல்லணும். வருமா வராதான்னு கேள்வி கேட்கக்கூடாது. வேணாம், இந்த குடி. 2ல் ஒரே முடிவு தான். நீ சொல்கிறத நான் முடிச்சு கொடுத்துட்றேன். வேணுமுனாலும் நான் சொன்ன டைமுக்குள்ளே பண்ணி கொடுத்துட்றேன், வேண்டானாலும் பண்ணி கொடுத்துட்றேன். நீ அவனை கேளுன்ட்டு அவன் சொல்லிட்டான், அதனால் நானும் முடிவு பண்ணிட்டேன். நான் போனேன் அம்மாவாசைக்கே முடிவு பண்ணிட்டு அவள் ஆகாதுன்னு. சரியா? இருந்தாலும் ஒரு குழப்பம், ஆகும்னாமா ஆகாதா, ஆகுமா ஆகாதான்னு உனக்கு ஒரு குழப்பம். அதனால தான் உன்னை கேட்டேன். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு முழுசும் அது ஆகாதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால் வர்ற தை மாதம் வரைக்கும் அவளை பற்றியே யோசிக்காத. 4 நாளைக்கு அப்புறம் உனக்கு வேலை நிரந்தரமாக குழப்பம் இல்லாமல் உனக்கு வேலையை கொடுத்துறேன். வேலையை ஆரம்பி, அடுத்து சிக்கல் இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். இந்த 3 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளி. உனக்கு இப்போ நான் கொடுத்துருக்கேன் பாரு, 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளி. எந்த குழப்பம் இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துறேன். சரியா? வர தை மாதம் வரைக்கும் குடும்பத்தை பற்றி யோசிக்க வேணாம். அவன் ஆவாதுன்னு முடிவு பண்ணியாச்சு. வந்தான்னு கேட்க வேண்டாம், வள்ளினா ஏன் வள்ளின்னு கேட்க வேணாம். ஆனால் அவளோட சேர்ந்து வாழ முடியாது. அதனால் கருப்பசாமி அது ஆவாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் நீ எந்த வித குழப்பம் பட வேண்டாம். கிட்ட வாப்பா. 4 நாள் இருந்து வேலை வந்துடும், ஆரம்பிச்சிடலாம். நான் கருப்பசாமி கூடவே காப்பாற்றி கொடுத்துறேன். கூடவே வரம்போ. நான் தான் இப்போ சொல்லிட்டேனே, நீ அதை பற்றியெல்லாம் கவலையப்பட வேண்டாம். என்னோடய இருப்பிடம் வந்துட்டு அப்படின்னா நான் அவிஞ்சு போன விளக்கையும் கூட பற்ற வச்சு கொடுத்துருவேன். இப்போ 4 நாளில் ஆரம்பித்து விட்டாச்சு. அதெல்லாம் கவலைப்பட வேணாம். தை மாதத்துக்குள்ளே ஸ்டாண்டர்டு பண்ணி அவளாக வேண்டான்னு சொல்லி வரணும். கையெழுத்து போட்டு சீக்கிரம் முடிச்சுட்டு மாசி மாதம்க்கு நல்லதாக நானாக தொலாவி பிடிச்சி நீ இருக்கிற காலத்துக்குள்ளேயே நல்லபடியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். சரியா? அதை பற்றி நீ பயப்படவே வேண்டாம். நான் கருப்பன் கூட வரம்போ. உப்பத்த சூழ்நிலைக்கு நான் சொன்னதை மட்டும் செய். கூட வரம்போப்பா. 1க்கு மட்டும்தான் உத்தரவு. இப்போ கனி கொடுத்துருக்கேன், வேணால் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. அப்படியா? மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் ஒரு ஜாதகம் இப்போ வந்திருக்கான், அது செட் ஆகுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வேறு. கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு அமையுமே, கண்டிப்பாக அமையும். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு இதை அமைக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்த 3 நாளில் மீண்டும். அதனால் கருப்பசாமி அது என்னென்னு போய் பாருப்பா. அதனால் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு, இன்னும் ஒரு 3 ஜாதகம் வரும். அதனால் இதுவும் ஒரு வாய்ப்பு அமையும். அதனால் நீ பார்த்தியா? உனக்கு செட் ஆகுதான்னு பார்த்தியா? நான் தான் பார்த்தனேன். நானும் பார்த்ததில் எனக்கு நல்லா தான் இருக்குது. அதனால் அது வீட்டுக்கு வந்தால் சரியாக வருமா? அவன் ராசிக்கு இவன் ராசிக்கு கண்டிப்பாக ஒத்து வரும். அவள் வளைஞ்சு கொடுத்து வர்றவ தான். அதனால் ஓடி போய் பார்த்தேன். அதனால் இது முழு முயற்சி எடுக்கலாம். அதனால் பார்த்ததை விட இது நல்லாயிருக்கும். அதனால் இது போக இன்னும் 3 வரும். ஆனால் இது ஆகும் அப்படின்னா இதை முடிச்சிடும். நான் கூடவே வரம்போ. கண்டிப்பாக ஏறும்ப்பா. அதனால் இன்னொரு ஒரு 10 நாள் மட்டும் போடும். 10 நாள் மட்டும் போடும். அது கண்டிப்பாக ஏறும். இதை முடிச்சிடும். அதுக்குண்டானது நல்லதாக நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துருக்கேன். சரியா? அது மட்டும்தான் உத்தரவு. போன டைமே எனக்கு உத்தரவு கிடைக்கல, இந்த டைமும் உத்தரவு கிடைக்கல. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உனக்கு சொல்கிறேன். சரியா? இப்போ என் சகோதரன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஏதோ ஒன்று தான் முயற்சி எடுக்கணும்ன்றேன். அப்படின்னா முதல் முயற்சி திருமணம். அதை பேசி நிச்சயமெல்லாம் முடித்ததுக்கப்புறமும் கூட அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அதை பெண்டிங்கில் வை. இதை ஆரம்பிச்சின்னா இது தள்ளி போயிடும். அதனால தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். அதனால் அதுக்கு உத்தரவே வரல. அதனால் இப்போதைக்கு இதை பேசிப்பார். இதைவே உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். கூடயே வரம்போப்பா. அடுத்த வாரம் என்கிட்ட சொல்லிட்டு போ. கருப்பசாமி மறுபடியும் தாராபுரம் வச்சுப்பா. என் குதிரை தாராபுரம். இதில் பண்ணை யார் பண்ண? நீ தான் காலான் பண்ண வச்சுருக்கியா? அப்படி தானே? அப்படின்னா போய் கால் போ. சரிப்பா, சரி. அதே போல் கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் வருமானம் மட்டும்தான் கொஞ்சம் கட்டையாகிட்டே இருக்குது. அதனால் புதுசாக ஒரு பக்கம் முயற்சி எடுத்தான். என்ன பண்ண?
புதுசாக முயற்சி எடுத்தியா இல்லையா? எடுத்தேன். அது என்ன ஒன்று ஆரம்பிச்சே இல்லையா? ஏன் ஆரம்பிக்கல? சரி வரல. சரி போய் காலைல வந்துட்டு வா. சரிப்பா. அது யாரோட ஏற்பாடுப்பா அப்படின்ற? அதனால் உங்கள் குடும்பத்தில் ஓடி போய் பார்த்ததில் இப்போ மீண்டும் நமக்கு வந்து மறுபடியும் வேறு வரும். அதனால் அத்தனையும் உனக்கு வேலை செய்கிறதுக்கு உனக்கு வந்து ஆள் போட்டு செஞ்சிடலாமா? செஞ்சிடலாம். அதில் எந்த மாற்றம் இல்லை. சரி, இன்னும் ஒரு 30 நாளில் புதுசாக இன்னொரு இடத்துலேருந்து வரும். சரியா? அதை வேணால் நான் அமைச்சு கொடுத்துட்றேன். சரியா? அது வரைக்கும் உனக்கு பொருளாதார நெருக்கடி இல்லாமல் வருமானம் போட்ட முதல் வீண் போகாமல் கருப்பசாமி எடுத்து கொடுத்துட்றேன். அதே மாதிரி மாடு கண்ணுகளுக்கெல்லாம் இப்போ எப்படி இருக்குது, அதே போல் நான் கருப்பசாமி இன்னமும் நல்லா வச்சுருப்பேன். அதனால் உனக்கு வருமானம் அப்படிங்கிறது என்றைக்குமே கருப்பசாமி குறை வைக்க மாட்டேன். சரியா? அதனால் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. நான் தான் போடலாம்னு புத்தரை கொடுத்துட்டேனே. ஒரு நீ இது வந்து நாளைக்கே பண்ணலாம்ப்பா. புதுசு இன்னொன்று சொல்கிறேன். சரியா? புதுசு இன்னொன்று இன்னும் 1 மாதத்துக்கு வந்துடும். சரியா? அதனால் நீ அதை பற்றி பயப்படாது. இது நாளையிலேருந்தே நீ போடுறதுனால போடலாம். இது எல்லா மக்களும் சாப்பிட்ரு. அதை கொண்டு பாங்காக வச்சுக்க. இது குடிக்கிற தண்ணியில் புழிஞ்சு மட்டும் விட்டுரு. எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை நான் கூட இருந்து காப்பாற்றி கொடுத்துறேன். வெயிட் பண்ணி பார்த்துருப்போம். கருப்பசாமி மறுபடியும் அந்த ஒரு மைசூர் வச்சுப்பேன். என் குதிரை மைசூர். யாரா மைசூர்? நான் ஒரு பக்கம், என் மனைவி ஒரு பக்கம், இப்படி தனித்தனியாக 2 பேரும் குடும்பம் ஓடிட்டுருக்குது. அதனால் தனித்தனியாக போயிட்டுருக்குது. அதனால் கருப்பசாமி போய் சேர்ந்து நல்ல முறையாக வாழணும். நான் கருப்பசாமி வாழ வச்சு கொடுத்துறேன். அதனால் ஒன்று ஒரு ஃப்ரீ இடத்த விட்டு கொடுக்கணும். என்ன பண்ணுவேன்? விட்டு கொடுத்துடலாம். சரி, பால் இருக்குதுல்ல, பால் எடுத்துகிட்டு வா. என்னோடய ஆலயத்தை போய் ஒரு 3 டைம் சுற்றிட்டு வா. 2 பேர் ஓடி அதை கொண்டா. உனக்கு மைசூர் போகிறக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? இருக்குது. அதனால் எப்படியாவது கணவரை கூட சண்டை இல்லாமல் குடிப்பழக்கத்தை நிப்பாட்டி கொடுத்து எல்லோரும் போல கருப்பசாமி நானும் சந்தோஷமாக வாழணும். உன்னோட கோரிக்கை. நீ வந்து என்ன பண்ணணும்? உனக்கு வருமானம் கொடுத்துட்றேன். நல்லபடியாக துன்பம் இல்லாமல் கருப்பசாமி வாழ்க்கையில் நல்லபடியாக ஜெயிக்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்துட்றேன். வேலையும் நல்லபடியாக கொடுத்துட்றேன். ஆனால் இன்னிலேருந்து என்ன பண்ணக்கூடாது? குடிக்கக்கூடாது. ஆனால் சரக்கு அடிச்சு அப்படின்னா ஒரு கையும் ஒரு காலும் வராது. முதவே சொல்லிட்டேன். நான் சொல்கிறது 1 வே ரோடு தான். சரியா? அதில் வந்து நான் கருப்பசாமிகிட்ட போனால் தானே தண்டனை கொடுப்பேன். போகலின்னு என்ன அப்படின்னாலும் அடுத்த 2 நாள்லேயே கொடுத்துருவேன். முதவே சொல்லிவிட்டேன். நான் கருப்பசாமி என்றைக்குமே சொல்லிட்டு தான் செய்வேன். அதனால் நம்ம நல்லா இருக்கணும், 4 பேர்த்து போல் மதிக்கிற மாதிரி உருவாக்கணும். அப்படின்னா நான் என்னோடய பாதையில் வா. இல்லைன்னா உன்னோட சந்தோஷம் முக்கியம் அப்படின்னு நீ போ. என்ன பண்ணுற? அதனால் நீ நாளையிலேருந்தே போகலாம். நாளையிலேருந்தே நீ மைசூர் போகலாம். இங்கே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உரம்பரைக்குத்தே வந்துக்கணும். சரியா? அதனால் இன்னையிலேருந்து கருப்பசாமி என்ன பண்ணக்கூடாது? அதை முடிச்சுட்டு வேணால் போப்பா. சரியா? ஆனால் போய் வாழ்ந்துடலாம் அங்கேயே. இங்கே பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடாது. எப்போ ஆப்ரேஷன் அதை முடிச்சுட்டு நீ கூட்டிகிட்டு போயிடலாம். சரியா? அதனால் இன்னையிலேருந்து என்ன பண்ண மாட்டேன்? குடிக்க மாட்டேன். அதுக்கு மீறி குடித்தா என்ன பண்ணலாம்? குடித்தா என்ன பண்ணலாம்? என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கணும். ஏற்றுக்குவீல்ல? இந்தா அதே மாதிரி இன்னையிலேருந்து ஞாபகம் வர்றதுக்கு இல்லாமல் நான் சரி பண்ணிடுறேன். குடி. அதனால் உன்னோட ஆஸ்பத்திரி செலவு பார்த்துட்டு நீ நேராக அங்கே போய் சேர்ந்து வாழ்ந்துடலாம். சரியா? இதை 4 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. உனக்கு முழுசுமே ஞாபகம் வராது. குடிக்கணும் அப்படின்னு ஞாபகமே வர்றதுக்கு இல்லாமல் நான் சரி பண்ணிடுவேன். ஆனால் நீ என்ன பண்ணணும்? அத்தி மாரி ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து இல்லை வாடா பார்ப்போம் அப்படின்னா அடுத்த நாளே நீ வந்து மருத்துவத்துக்கு தான் போவேன். அதனால் முதவே சொல்லியே கொடுக்குறேன். சரியா? அதனால் அப்படி நான் சொல்படி என் பேச்சு கேட்டேன் அப்படின்னா அடுத்த 1 வருஷம் வர்றதுக்குள்ளே 4 காசு மிச்சம் வச்சுருக்கிற அளவுக்கு நான் கருப்பசாமி வருமானத்தை கொடுத்து நான் எல்லாரும் போல் நம்ம குடும்பத்திலே நல்ல பிள்ளை வாழ்கிறான், நல்ல பையன் அப்படிங்கிற அளவுக்கு நான் வாழ வச்சு கொடுத்துறேன். சரியா? இதை நீ 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. எந்த சிக்கல் இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துறேன். ஆஸ்பத்திரிக்கு ஆப்ரேஷன் முடிச்சுட்டு என்னை வந்து பார்த்துட்டு சொல்லிவிட்டு ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடு. நான் கருப்பசாமி கூடவே இருந்து காப்பாற்றி கொடுத்துறேன். பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வச்சிடறேன். வேலை உனக்கு 30 நாள் நீயா லீவு போட்டாத்தான் 30 நாள் வேலை நான் கொடுத்துட்றேன் உனக்கு. அப்படி இருந்தால் போதும்ல? 4 காசு மிச்சம் நிற்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். கூடவே வரேன் பாப்பா. அடுத்த வாரம் என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பேன் குதிரை. திருப்பூர். அப்படியா?
சரி, இதில் வந்து சினிமா அப்படின்னு சினிமா ஃபீல்டுக்கு போகிறது யார்? அதில் தடை இல்லாமல் கருப்பசாமி அமைச்சு தரணுமா? அப்படித்தாப்பா? அதனால் நாங்கள் அறுப்பு கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நீ நாளையிலேருந்து அதுக்குண்டான முயற்சி எப்போ எடுத்தாலும் அதில் தடை இல்லாமல் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துட்றேன். ஆனால் போகிற வேகத்தில் நிதானம் மட்டும் இருந்ததுன்னா சரி, மற்ற எந்த குழப்பம் இல்லாமல் நாளையிலேருந்து அதுக்குண்டான முயற்சி எடுத்து கொடுத்துறேன். போய் காலையில் வந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி உனக்கு எந்த தடை இல்லாமல் சினிமா துறையில் போய் நம்ம நினச்ச இடத்துக்கு கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டுட்டு போய் பாங்காக வச்சுக்க. இந்தப்பா, நீ யார்? கிட்டவா. இதை கொண்டுட்டு போய் மகனை நல்லபடியாக கரை சேர்த்தி விட்டுறணும். கருப்பசாமி அவன் வந்து ஆசைப்பட்ட மாதிரியே எனக்கு அமைச்சு கொடுத்துரு. அதனால் குடும்பத்தில் ஒரு சில பேர்த்துக்கு விருப்பம் இருக்குது, ஒரு சில பேர்த்துக்கு விருப்பம் இல்லை. அப்படி தானே? அதனால் நான் ஓடி போய் பார்த்தேன். அவனுக்கு அது அமையும் அப்படிங்கிறத நானே போக சொல்கிறேன். அமையாது அப்படின்னு நானும் முதவே சொல்லிடுவேன். அதனால் அதில் போக சொல்லி நான் கருப்பை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுத்துறேன். சரியா? மாற்றிடலாம். சபரிமலைனா மாற்றிடலாம். வீடு ஒரு பிரச்சனை கிடையாது. வேணும்னா நீ மாற்றிக்க. சரியா? நான் கருப்பம் கூட வரேன் பாப்பா. அதிலெல்லாம் எந்த இடைஞ்சலும் வராது. இதை வந்து எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட கொடுத்துரு. நாளையிலேருந்து எந்த இடத்திலும் தொழிலும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். உப்ப மகனுக்கு மட்டும்தான் உத்தரவு. அடுத்த வாரம் வந்து வேணால் கெட்டுப்போம். சரியா? வியாழக்கிழமைக்கு வந்து பார்த்துருப்போம். கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி திண்டுக்கல் போயிடுச்சுப்பா. என் குதிரை திண்டுக்கல். எல்லாம் காலில் விழுப்பா. எல்லாம் போய் காலில் விழு. பணத்தையும் சிக்க வச்சுட்டோம், நகையும் சிக்க வச்சுட்டோம். யார் பணத்தையும் சிக்க வச்சா நகையும் சிக்க வச்சு? 2 பேருமா? 2 பேர் மறுபடியும் போய் காலில் விழு எல்லாரும். சரிப்பா, நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி. அதனால் கருப்பசாமி 2 பேரும் பணத்தை செக்க வச்சுட்ட. நீ கணவர்கிட்ட செக்க வச்சுட்ட, நீ வெளியாளுக்கிட்ட செக்க வச்சுட்டியா? அப்போ நீ போய் உட்கார கூப்பிட்ற. நீ போய் காலில் விழுந்துட்டு ஓடு. நீ வந்து வெளியாளுக்கிட்ட கொடுத்து ஏமாந்து போயிட்ட. அதனால் கருப்பசாமி உனக்கு நான் வந்து நல்லபடியாக அதை வாங்கி தரணும். அதனால் பணத்தை வாங்கி கொடுத்துறேன். நகை வச்சிருக்கிற, எப்போ கேட்டாலும் கொடுக்கலாம். ஆனால் கொடுக்குறக்கு மனசு இல்லையே, என்ன பண்ணுறது? நகை வராதேப்பா, நீ முன்னாடி வா. சரி, நகைக்கு வந்து கொஞ்சம் பெண்டிங்கை போடு. பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு வசூல் பண்ணி தரேன் அடுத்த வாரத்துலேருந்து. அதே மாதிரி நம்ம நினச்சது போல் நமக்கு யாராவது எதாவது பண்ணி வச்சுருக்காங்களா? அதனால பணம் கேட்கக்கூடாதுன்னு தான் பண்ணி வச்சுருக்கா. பணம் கேட்கக்கூடாதுன்னு தான் பண்ணி வச்சுருக்கா. அதையெல்லாம் தாண்டி நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு பணத்தை வாங்கி தரக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். கிட்டவா. அப்படியா? சரி, ஒரு மாதமே வாங்கித்தரேன். டைம் 1 மாதமே வாங்கித்தரேன். இதை கொண்டு நிலவாசப்படியில் கட்டிட்டு போய் பேசு. 1 மாதம் டைம் வாங்கித்தரேன். அதே மாதிரி 4 மாதத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு பணத்தை வாங்கி கொடுத்துட்றேன். சரியா? இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு உனக்கு இருக்கிற பிரச்சனை படிப்படியாக தீர்த்து கொடுத்துட்றேன். அவனை நீ விட்டுரு. நான் உனக்குள்ளதை நான் உனக்கு பண்ணித்தரேன். அவனுக்கு நான் பார்த்துக்கிறேன். உனக்கு முதல்ல சரி பண்ணு, பணத்தை வாங்கி தந்துடுறேன். 2வது அதுக்கப்புறம் நகையை பற்றி பேசுவோம். சரியா? வீட்டை மாற்றிட்டு அதுக்கு அடுத்த வாரத்தில் என்னை வந்து பார்த்துட்டு போ. நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி. கருப்பசாமி மறுபடியும் என் குதிரை ஜல்லிபட்டி வச்சு கணவனோட சேர்த்தி வை. கணவரோட சேர்த்தி வைக்கணும். அப்படித்தானே? இப்போ அவன் வர்றேன்னு சொல்கிறானா? உங்க கூட தகுற இப்போ வந்துட்டான். போய் காலையில் விட்டோம். நீ தான் சொன்ன உன்னை கொண்டு விடுவேன், இன்னொரு கல்யாணம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கருப்பசாமின்னு வந்து கேட்டில்ல, அப்புறையே அடிக்கல உன்னைய. நான் தான் சொல்லிட்டேனே, என்னை தாண்டித்தே வரணும். உனக்கு பேக்ரவுண்டு ஆள் யாருமே இல்லை, கேட்குறதுக்கு நாதி கிடையாது அப்படின்னு ஓட்டு. அவன் டிரைவர் அதானே, குடிச்சிட்டு அவன் என்ன வேலைன்னு பார்த்துக்குவான், ஜாலியாக சுற்றலாம். அதனால் இன்னொரு கல்யாணம் பண்ணலான்னு என்ன பிளான் போட்டாலும் நீ என்கிட்ட வராத வரைக்கும் பரவாயில்ல. வந்துட்டால் கருப்பசாமி ஏறி குறவழியில் மிதிச்சிருவேன். அதனால் நான் இப்போதைக்கு தற்காலிகத்துக்கு வந்திருக்கேன். இருந்தாலும் முழுசாக நம்பக்கூடாது. இன்னொரு 3 மாதத்துக்கு அதுக்குள்ளே முழுசாக திருத்தி கொடுத்து வா, நம்ம போய் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு கூப்பிட்டு சந்தோஷம் பெரியுமா, சண்டை இல்லாமல் உன்னை வாழ வச்சா போதுமா? நான் கருப்பசாமி உனக்கு வாழ வச்சிடவா? அதனால் இது அவனுக்கும் சாப்பிட கொடுக்கணும், நீயும் சாப்பிடணும். ஆனால் வந்து அவனுக்கு தெரியாமல் நான் கோயிலுக்கு போனேன், சந்தோஷத்தில் வந்து நான் கோயிலுக்கு போனேன், அங்கே போனங்காட்டித்தான் நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு அவங்ககிட்ட அந்த நியாயமெல்லாம் பேசக்கூடாது. நீ வாக்கில் அவன் சொல்கிறத கேட்டுட்டு ஒன்றும் பேசாமல் இரு. 3 மாதம்
3 மாதத்துக்குள்ளே நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு அதிலிருந்து பிரச்சனை இல்லாமல் கருப்பசாமி சேர்த்து வாழ வச்சா போதும்ல. அதனால் நீ எனக்கு வந்து பால் கூட எடுத்துடணும். நீ கேட்டதை போல் 3 மாதத்தில் சிக்கல் இல்லாமல் உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். நான் தான் சொல்லிட்டேன், அவன் வேறு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சாலும் குடிப்பழக்கம் இருந்தாலும் நான் கருப்பசாமி குறவழியில் மிதிச்சிடணும் முன்னையே சொல்லிட்டேன். நீ அதை பற்றியெல்லாம் பயப்படவே வேண்டாம். கூட செஞ்சது தப்பு தானே, சேர்ந்து வாழ்ந்தால் போதுமில்ல, அவ்வளோதான். இப்போ அவன் வராமல் பிரிஞ்சிருந்தான்ல, இப்போ தேடி வர வச்சேன்ல, அதே மாதிரி அவங்ககிட்ட யார் கூட பழக்கம் இருந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். நான் சொன்னதை மட்டும் உள்ளுக்கு கொடு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். அதை உனக்கு நான் வசூல் பண்ணி கொடுத்துட்றேன்ப்பா, சரியா? அடுத்த வாரத்தில் என்ன வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததில் ஜந்த உருப்பா. கருப்பசாமி மறுபடி குண்டடம் முயற்சிப்பா. குண்டடம் குண்டடம் எனக்கு கேட்குறதா மகனுக்கு கேட்குறதா அப்படின்னு தெரியாமல் குழப்பத்தோடு வந்திருக்கான். அப்படியே இல்லையா? அதனால் மகனுக்கு அப்படின்னு போய் பார்த்தா அப்படின்னா அவனுக்கு இந்த ஆடி வரைக்கும் பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா கருப்பசாமி அவனுக்கு உண்டான வேலையை நான் பார்த்து விட்டுறேன். ஆக மொத்தம் சொல் பேச்சு கேட்க வச்சு அவனுக்கும் ஒரு வாழ்க்கையை அமைச்சு 4 பேர்த்து போல் வாழ வச்சா போதும்ல. போய் காலில் வந்துட்டு ஓடு. அதே போல் வாழ வச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி நமக்கு வேறு ஒருத்தர் வந்து ஓவராக டார்ச்சர் கொடுக்குறானா இல்லையா, அவனையும் மொண்டி கட்டி போட்டுறேன். நமக்கு வர வேண்டிய பணத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வசூல் பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ அவனை என்ன பண்ணணும்? அதைத்தான் இப்போ சொல்கிறேன். நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வசூல் பண்ணி கொடுத்துறேன்ட்டேன். நான் அவனை மொண்டி கட்டியை போட்டுற ஒருத்தனை உனக்கு வசூல் பண்ணி கொடுத்துறேன், சரியா? இந்தா கருப்பை நான் கூடவே வரம்பா. ஒன்றை பாங்காக வச்சுக்க. ஒன்று அந்த இடத்துல 4 அறுத்து போட்டு கருப்பசாமி எனக்கு நியாயம் சொல்லு அப்படின்னு கொண்டுட்டு போய் அறுத்து மட்டும் போடு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் போப்பா. அடுத்த வாரத்தில் நான் வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததில் திருப்பூர் வச்சுப்பேன் குதிரை. கணவர் வந்து ஒரே குடி, கணவர் வந்து ஒரே குடி குடிக்கிறானா, குடும்பத்தில் ஒரே கஷ்டமா. யாருப்பா அது? குறி 1 குறி 2 கணவர் குடிக்கிறத நிப்பாட்டணும், குடும்பத்தில் கஷ்டத்தை நீக்கி கொடுக்கணும். குறி 2 குறி 3. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததில் மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. யார வயிற்றில் பிரச்சனைன்னு வந்தது? யாரு வயிற்றில் பிரச்சனை? குறி 1. அதனால் ஆப்ரேஷன் பண்ணாமல் கருப்பசாமி உனக்கு நான் சரி பண்ணி தரணும், அப்படியா இல்லையா? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல் நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். கிட்டவா. சரிப்பா. மூணு நாளைக்கு கனி கொடுத்துட்றேன். 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி. எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்து எல்லாரும் போல் நிம்மதியை உன்னை வாழ வச்சு நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வரப்போப்பா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ. மாலையும் பாட்டும் வாங்கிட்டு வந்துடணும். கூட வரப்போ. மாலை பாட்டில் சுருட்டு.